பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு ஒரு வகை இருக்கு. அந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு வகை. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இத்தனை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெர்டிக்கலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்னா, இப்போ மார்க்கெட் நல்லா ஏறுது, குளோபல் மார்க்கெட்டே, அதாவது யூஎஸ் மார்க்கெட்லையும் சரி, உலக மார்க்கெட் எல்லாமே வர்த்தகம் ரொம்ப நல்ல பாதுகாப்பாக இருக்கும்போது தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஆன டிமாண்ட் குறையும். ஏன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முதலீடுகள் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால. இப்போ ஈக்விட்டி மார்க்கெட் சரியா போகலை, ஐ மீன் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ரிஸ்கில் இருக்கு, வேர்ல்டு எக்கானமி வந்து அப்பப்போ ஒரு குழப்பத்தில் இருக்கு. இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து அவருடைய அறிவிப்புனால ஏற்ற இறக்கங்கள் கண்ணா பின்னான்னு வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ என்ன நடக்குது? அதற்கு மாற்றாக வேற நல்ல பாதுகாப்பான முதலீடா தங்கத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால தங்கத்தோட விலை அதிகமாக ஏறுது. அதற்கடுத்து வெள்ளியோட விலை அதிகமாக ஏறுது. ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது கடன் பத்திரங்கள்னு ஒன்று இருக்கு. இப்போ தங்கம் விலை ஏறிடுச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெருசா இறங்காது. அதே மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட் வந்து நல்லா தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு, இல்லாட்டினா ஒரு மாதிரி சைட்வேல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெப்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டிபென்ச்சர்ஸ், அது பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இது ரெண்டும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாதப்ப டிபென்ச்சர்ஸ், கடன் பத்திரங்கள் நல்லா போகும். ஸோ அது நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு பேலன்ஸ்டான முதலீடு வகை. அதாவது எல்லா வகையான முதலீடுகளிலும் முதலீடு செய்ய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும் என்றால் அதுதான் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட். இந்த மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட் எப்போ ரொம்ப பெரிதா பேசப்படும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி சைட்வே ட்ரெண்ட்ல இருக்கும்போது, அதாவது மேலையும் ஏறாது, பெருசா கீழையும் இறங்காது, ஒரு மாதிரி சைட்வேலையே ரொம்ப வருஷமா போய்கிட்டு இருக்கும் அப்படின்னா அந்த சமயத்துல அதிகமாக பேசப்படும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருக்கு. 2024 செப்டம்பர் மாசம் 21ஆம் தேதிக்கு ஒரு மார்க்கெட் வந்து 26,262ன்ற ஒரு பாயிண்ட்டை தொடுது. அதுக்கு அடுத்து மார்க்கெட்டு அந்த பழைய உச்சியை தொட்டது வந்து சமீபத்துல தான் தொட்டுச்சு, ஒரு மாசத்துக்கு முன்னாடி தொட்டுச்சு. ஆனால் தொட்டு அந்த இடத்த உடைச்சுக்கிட்டு மேல போகும்னு பார்த்தா மேல போகல, திரும்ப கீழே இறங்கி 25,000த்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இது கிட்டத்தட்ட பாருங்களேன், அந்த செப்டம்பர் மாசம் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, செப்டம்பர் மாசம் 2024ல, சாரி 25 கிடையாது 24ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 வருஷம் அவர்களோட முதலீடு வந்து மிக ஏற்றத்தை காணாமல் இருந்திருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா. ஆனா மல்டி அசட் அலோகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். 12% ரிட்டர்ன்ஸ் பார்த்துருப்பாங்க லாஸ்ட் 1 இயர்ல. எப்படி? ஏன்னா மல்டி அசட்ல கோல்டு மட்டுமே கடந்த ஒரு வருடத்தில் 28% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி டெப்ட் ஃபண்டுமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் மார்க்கெட் வந்து நடுவில் ஒரு இறக்கம் வந்துட்டு திரும்ப மேலே ஏறிச்சுல்ல, அப்போ மேலே ஏறும்போது இவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணி பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி எல்லா வகையிலையும் ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை பார்த்ததுனால இந்த ஃபண்ட் போன வருஷத்துல எல்லா கம்பெனியுமே, நான் சொல்றது பஜாஜ்னு இல்லை, எஸ்பிஐ அண்ட் அதர் நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 12% மெயின்டைன் பண்ணாங்க. இந்த ஒரு ஃபண்டு மட்டும் மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. மற்றது எல்லாமே 10க்கு கீழே தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த லாஸ்ட் 1 இயர்ல. அப்போ
இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால பெருசா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அப்படின்னும் போது இந்த ஃபண்டு ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. அதுல பஜாஜ் நிறுவனம் ரொம்ப முக்கியமான ஒரு என்ன சொல்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனம். ஏன்னா இந்த நிறுவனம் தன்னோட ஆரம்பத்துல இருந்தே தானா தெளிவான திட்டங்களோட நீண்டகால நோக்கத்தோட உருவான ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு லாஸ்ட் 3 வருஷத்துல உருவான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் ஒரு 10க்கும் அதிகமான நிறுவனங்கள் உருவாகிருக்கு. இந்த நிறுவனங்கள்ல டாப் 1 கம்பெனின்னு பார்த்தா இந்த நிறுவனம், அதாவது புதிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்பர் 1. அப்போ மொத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இவங்களுடைய ரேங்கிங் வந்து கொஞ்சம் கீழே இருக்கலாம், ஏயுஎம் கீழே இருக்கலாம். ஆனா புதிய நிறுவனமா பார்க்கையில இவங்க முக்கியமான இடத்துல இருக்காங்க. இவங்க ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டே வர்றாங்க. இவங்க எஸ்பிஐயோட காம்பீட் பண்ண முடியாது, ஹெச்டிஎஃப்சியோட காம்பீட் பண்ண முடியாது, அவங்களோட ஏயுஎம்மோட காம்பீட் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஆனா இவங்களுடைய குரோத்தோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய குரோத் ரொம்ப லிமிட்டடா இருக்கு. ஸோ அந்த வகையில் பஜாஜ் ஃபின்சர்வ் முக்கியமான ஒரு நிறுவனமாக நான் பார்க்கிறேன். ஸோ இந்த நிறுவனத்தில் நானுமே முதலீடு செய்திருக்கிறேன். எங்களுடைய கஸ்டமர்ஸுக்கும் இவங்களுடைய ஃபண்டை வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். இவங்களுடைய ஃப்ளெக்ஸி கேப் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு நிறுவனமாக இருந்தது. ஸோ இப்போது மல்டி அசட் வந்து ஒரு தரமான ஒரு ஃபண்டாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபண்டை பற்றி பேசுகிறதுக்காகத்தான் திரு ராஜ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ராஜ்குமார், நீங்கள் இதை பற்றி இன்னும் விரிவாக பேசணும். பேசி நம்மளுடைய மக்களுக்கு இதை பற்றியான ஒரு அவேர்னஸை கொடுங்க. நன்றி. குட் ஈவினிங் எல்லாத்துக்கும். தேங்க்யூ சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் சத்தமா கேக்குதா சார்? வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுங்க. கொஞ்சம் வாய்ஸ் மட்டும், கொஞ்சம் வாய்ஸ் சவுண்ட் மட்டும். ஷூர் சார், ஷூர் சார். ஓகே சார், இப்போ என்னால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல. அது பர்மிஷனை தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குமா? ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் பண்ணணும். பரவாயில்ல, நீங்கள் உங்களுடைய நிறுவனத்தை பற்றியும் அந்த இதை பற்றியும் சொல்லுங்கள். ஸ்க்ரீன் அப்புறமா கூட நம்மளுடைய கிளைண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நம்ம அனுப்பி விட்டுருக்கோம். சரி, ரைட்டுங்க சார். ஓகே ஓகே. இல்லை அது ஃபண்டை பற்றினா அந்த ஆர்டிக்கல் இருக்கு, அதுக்காக கேட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். நீ ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கப்பா. அந்த மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டோட பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. எனக்கு அந்த ஷேர் பண்ற ஆப்ஷன் இதுல இருக்கு, வந்துருச்சு சார். இப்போ ராஜ்குமார், திரும்ப நீங்க ஸ்கிரீன் ஷேருக்கு ரெக்வெஸ்ட் கொடுங்க, நம்ம டீம் அப்ரூவ் பண்ணுங்க. கொடுத்துட்டேங்க சார். வருதான்னு பாருங்க. அப்படி இல்லாட்டினா நம்ம டீம் வந்து பிரசன்ட் பண்ண சொல்லுவோம். வரலையா? இல்ல சார், வரல. நாட் அலௌடுன்னு வருது. குணா பிரசன்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ நண்பர்களே, இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவாங்க நம்ம டீம்ல இருந்து, அதை நீங்க பார்க்கலாம். ராஜ்குமார் வந்து அதை பத்தியான விரிவான விளக்கத்தை கொடுப்பார். ராஜ்குமார், உங்க வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா சத்தமா வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஷூர் சார். கேக்குதுங்களா? வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. ஓகே சார்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என் கம்பெனியை பற்றி நான் சொல்லிக்கிறேன். ஸோ பஜாஜ் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பஜாஜ் அஸ் குரூப் எவ்வளோ பெரிய கம்பெனின்றதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பேங்கிங்கை எடுத்துட்டு ஸோ வித்தவுட் பேங்கிங் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 கம்பெனி வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ வித்தவுட் பேங்கிங் ஸோ ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் டாப் மார்க்கெட் கேப்பில் இருக்கக்கூடிய ஒரே கம்பெனி பஜாஜ் கம்பெனி தான். ஸோ மற்ற கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பக்கத்தில் கூட இல்லை, அந்த அளவுக்கு என்பிஎஃப்சிஸில் வெரி ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி. தென் எங்களுடைய குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஃபின்சர்வ், மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் இந்த மாதிரியான எங்களுடைய 3 மெயின் கம்பெனி இருக்கு. ஸோ அதுல பஜாஜ் ஃபின்சர்வ்ன்ற கம்பெனிக்கு கீழே தான் நம்மளுடைய பஜாஜ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வருது. இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் கம்பெனிக்கு கீழே மட்டுமே பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் லைஃப் இன்சூரன்ஸ், அலைன்ஸ் இன்சூரன்ஸ், பஜாஜ் டைரக்ட் ஸோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 5 கம்பெனி மேஜர் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இது போக பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபினான்சியல் செக்யூரிட்டிஸ் கம்பெனிஸ் வந்து பஜாஜ் ஃபினான்ஸுக்கு கீழே வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 9 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பஜாஜ் குரூப்ல இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட மொத்த சொத்து மதிப்பு மட்டுமே 4.5 லட்சம் கோடி ஆக்சுவலா. ஸோ இப்போ நான் கம்மிங் டு த பாயிண்ட், நான் விஷயத்துக்கு வரேன். ஃபண்டை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய growth பற்றி நான் பேசினேன் ஆகணும் கண்டிப்பா. ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியுதா? அதாவது ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? யாராவது கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? தெரியுது சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கண்ட்ரியோட க்ரோத்தை நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஸோ இது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். நம்ம கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஜிடிபி அவுட்லுக்கில் ஸோ இந்தியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி அபவ் 6%. மற்ற எந்த கண்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா 6%க்கு மேலே அவங்களோட ஜிடிபி க்ரோத்தே கிடையாது. 2026ல் 5%க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக சைனா இருக்காங்க. சைனா மட்டுமே தான் 2020. சார் ஒரு நிமிஷம், ஸ்கிரீன்ஷாட் போயிடுச்சு சார். ஸ்கிரீன்ஷாட் போயிடுச்சா? ஸோ இப்போ நான் சொல்ல வர விஷயத்துக்கு வந்தோம். ஸோ ஜிடிபி ஃபோர்காஸ்ட்ல இந்தியாவை தவிர வேற எந்த கண்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஃபோர்காஸ்டா இல்லை. ஸோ தட் மீன்ஸ் இந்தியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி கோயிங் டு டூ த ஃபென்டாஸ்டிக் திங். ஸோ அதாவது நம்மளுடைய வளர்ச்சி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டோட வளர்ச்சியில் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரே கண்ட்ரியா இந்தியா தான் இருக்கு. இதுக்கு ரொம்ப மிக முக்கியமான காரணம் நம்முடைய மக்கள் தொகை தான். ஸோ வேர்ல்டுல இப்போ நம்பர் 1 பாப்புலேஷனா இருக்கக்கூடிய கண்ட்ரி ஒன்லி கண்ட்ரி இந்தியா. அதுல யங்கஸ்ட் பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய மிகப்பெரிய கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. இந்தியாவில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 40 to 60% வந்து பார்த்தீங்கன்னா இந்த யங்கஸ்ட் பாப்புலேஷன் சொல்லக்கூடிய 20 to 40 ஏஜ்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில தான் அதிகம். ஸோ ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில தான் அதிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் மிகப்பெரிய மார்க்கெட்டாக உலகத்துக்கே இருக்குன்றப்ப நம்மளுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு உண்டான நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நம்ம தயார் பண்ணி விற்கிறதுக்கு உண்டான பிஸ்னஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஹையஸ்ட் க்ரோத் ப்ரொஜெக்ஷனை கொடுத்துருக்கு. அதாவது நம்ம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி, அதாவது சைனா மாதிரியான கண்ட்ரியோட ப்ரொஜெக்ஷன் ஹையா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் நமக்கு இந்தியாவில் பெரிய சப்போர்ட்டா இருந்தாலும் இந்தியாவுடைய டொமஸ்டிக் மார்க்கெட், அதாவது நம்ம மார்க்கெட், நம்மளுடைய மக்கள் தொகைக்கு தேவையான ப்ராடக்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக தேவைப்படுது. ஸோ நம்ம மார்க்கெட்டில் நம்ம விற்று நம்மளுடைய கம்பெனிஸோட ப்ராஃபிட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற உலக லெவலில் பார்க்கும்போது அதிகமான ப்ராஃபிட்ஸை கொடுக்க முடியுது. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் வித்தவுட் எக்ஸ்போர்ட்டே இந்தியனோட லோக்கல் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பங்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணிருக்காங்க, டாக்ஸ் ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 12 லட்ச ரூபா வரைக்கும் டாக்ஸ் ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. வட்டி விகிதத்தை, ரெப்போ வட்டி விகிதத்தை ஆர்பிஐ கண்டினியூஸா கம்மி பண்ணிட்டே வந்திருக்காங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேங்கோட வட்டி குறையும். எல்லாரும் தன்னுடைய இஎம்ஐஸையும் தன்னுடைய ஹோம் லோன்ஸையுமே வட்டி குறையும் போது கவனமா மாத்திக்கோங்க, குறைஞ்ச வட்டியில மாத்திக்கோங்க. ஸோ ஆல்ரெடி 1.25% வரைக்கும் ஆர்பிஐ குறைச்சிருக்காங்க. இன்னும் அந்த வட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் குறைக்க ஆரம்பிக்கல. எஸ்பிஐ மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபியூச்சர்ல இன்னும் குறையும். ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவைன்னா அவருடைய டாக்ஸ் ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கிறப்ப அவங்களுக்கு டாக்ஸ் கப்பி ஆகுது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அதிகமாக பணம் சேவ் பண்ண முடியும். அண்ட் தென் அவங்க கட்ட போற வட்டியில வந்து பார்த்தீங்கன்னா வட்டி குறைய போது, இனிமேல் வாங்க போற கடன்ல வந்து வட்டி குறைய போது. ஸோ அதுலேயுமே அவங்களால சேவ் பண்ண முடியுது.
ஸோ வாங்கக்கூடிய பொருளில் ஜிஎஸ்டி குறையுது. ஸோ அதுலேயுமே மக்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட் இந்த 3 விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய கன்சம்ஷன் அதிகப்படுத்துறதுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களுடைய லோக்கல் டிமாண்ட், இந்தியாவோட லோக்கல் டிமாண்டே ரொம்ப அதிகமாக இருக்கனால மக்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய நேரம் இது. ஸோ இந்தியாவோட ப்ரொஜெக்ஷன் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ அதனால நம்ம தாராளமாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் மார்க்கெட் இப்போ விழுந்துகிட்டே இருக்கே, என்ன செய்யலாம் அப்படின்றது தான் மேஜர் கேள்வியாக இருக்கும் எல்லாருக்கும். ஸோ மார்க்கெட் இப்போ விழுந்துகிட்டே இருக்கிறப்ப குணா ப்ரோ அந்த இதை ஓப்பன் பண்ண முடியுமா? ஸ்க்ரீனை ஷேர் பண்ண முடியுமா? ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சேன், முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. ஸோ அந்த நம்ம ஓகே அந்த மல்டி அசெட் பற்றின பிடிஎஃப் இருக்கும், அதை ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்க போகிறதுக்குன்றதுன்னா நிகழ்வு ஆல்ரெடி நடந்துருச்சு. 2023லேருந்து 24, 25 பார்க்கும்போது நம்மளோட ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 9%, 8%, 7%, 6% லெவலில் இருக்கு. ஸோ நம்மளுடைய ஜிடிபி ஸ்டில் வந்து வேர்ல்டுல ஹையஸ்ட் லெவலில் தான் இருக்கு. இப்போ மார்க்கெட்டோட டென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் இஷ்யூஸ், குளோபலில் நடக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ் வந்து கோல்டு அண்ட் சில்வரை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுது. சுமார் ஒரு வருஷத்துல லாஸ்ட் 1 இயர்ல தங்கம் மட்டும் 78% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, வெள்ளி 200% மேல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸோட மிக முக்கியமான பேச்சு என்னன்னா, எந்த அசெட், ஈக்விட்டியா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், எந்த அசெட்டா இருந்தாலும் கடந்த 2 வருஷத்துல தொடர்ச்சியா ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா கண்டிப்பா அது ஒரு சரிவை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் இருந்தாலும் உலக சுச்சுவேஷனோட பதட்டம் இருக்கிறதுனால கோல்டு அண்ட் சில்வருக்கு உண்டான வேல்யூ நடந்துகிட்டு இருக்கு. இதுல சில்வரோட கதை இப்ப வேற, கோல்டு மட்டும்தான் பதட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏறுது. ஸோ இந்த பதட்டம் ஒன்று சரியா போயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோல்டோட வேல்யூமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சில்வரோட வேல்யூ அதை விட பயங்கரமா குறையும். சில்வர் கிட்டத்தட்ட 200% மேல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ எந்த அசட் கிளாஸுமே ஒரு கண்டினியூஸா 2 இயர்ஸ் ரிட்டர்ன் கொடுக்கும்போது அது கண்டிப்பா ஒரு சரிவை சந்திக்கும். ஆனா இந்த நேரத்துல அப்ப கோல்டு போக வேண்டாமா? அந்த செகண்ட் இது போங்க, இன்னொரு இமேஜ், இந்த இமேஜ் பண்றாங்க. இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எந்தெந்த செக்டார்ஸ் வந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கோல்டு அண்ட் சில்வரை பத்தி நம்ம அந்த ஃபண்டு வரும்போது நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல அதிகமான ரிட்டர்ன் கொடுத்தது பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் கம்பெனிஸ். இப்போ இது இன்னும் அதிகமா ரிட்டர்ன் கொடுக்க போகுது. ஏன்னா இப்ப சொன்ன மாதிரி வட்டி விகிதம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ மக்கள் வந்து அதிகமாக இனிமேல் கடன் வாங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா லோன் புக் அதிகமாகும், அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாகும். ஸோ அதனால பேங்கிங் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 இயர்ஸ்ல மட்டுமே கடன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு, கிரெடிட் வந்து 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஸோ இது இன்னும் அதிகரிக்கும், மக்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கு. ஸோ மக்கள் ஹோம் லோன்ஸ் வாங்க இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது அதிகமாக வந்து முன் வருவாங்க. அவங்களுடைய டேக்ஸ் லேப் குறைஞ்சதுனால நிறைய காசு அவங்க கையில இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லோன்ஸ் அதிகமாகும். அதனால பேங்கிங் செக்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்லேயும் அதிக ரிட்டர்ன் கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் ரிட்டர்ன் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஈவன் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல எந்த ரிட்டர்னும் கொடுக்கல. பட் அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 2023ல வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் மியூட்டண்டா இருக்கு. ஸோ அதனால டெக்னாலஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. ஸோ இப்படியே பார்க்கும்போது கண்டினியூஸா பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஃபினான்ஸ்ல ஃபியூச்சர்ல நிறைய வாய்ப்பு இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஸோ நம்ம நேராக ஃபண்டுக்குள்ள போகணும். சார் அந்த மல்டி அசெட்டோட பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா இந்த மல்டி அசெட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி அசெட் ஃபண்ட் அப்படின்னா என்னன்ற கான்செப்டை கொடுத்துருக்கோம். ஒரு மல்டி அசெட்ல என்னென்ன இருக்கும்? ஈக்விட்டி, ஃபிக்ஸ்டு இன்கம்னா பாண்ட்ஸ், கமாடிட்டிஸ், கோல்டு, சில்வர் இடிஎஃப்ல, அண்ட் தென் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டல் இன்கம் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிட்டர்ன்ஸ் வரும். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இது. ஸோ இந்த 4 வகையான அசட் கிளாஸஸுமே பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட். ஸோ இதுல எங்களுடைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இந்த 35 to 80% காமன் மாடல். ஸோ இந்த காமன் மாடல்ல நாங்க என்ன கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம்னா, எங்களுடைய கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் பேஜ் நெக்ஸ்ட் நகர்த்துங்க. லைட்டா மேல நகர்த்துங்க குணா ப்ரோ. ஸோ நாங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், எப்படி இந்த ஃபண்டை நாங்க மேனேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன்.
அதாவது இந்த ஃபண்டு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2024 ஜூலை மாசம் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுல இருந்து இப்போ லாஸ்ட் 2025 டிசம்பர் வரைக்கும் நாங்க எவ்வளவு மாற்றங்கள் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ஃபண்ட் மேனேஜரோட வேலை எவ்வளவு தூரம் ரோல் ப்ளே பண்றாங்கன்றத நீங்க பார்த்தோம்னா, நிஃப்டி வந்து ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, கோல்டு என்னென்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, சில்வர் என்னென்ன கொடுத்துருக்கு, அந்த கோல்டு அண்ட் சில்வர்ல நாங்க எவ்வளவு வச்சுக்கிட்டே இருந்திருக்கோம். ஸோ கண்டினியூஸா பார்க்கும்போது சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் தான் நாங்கள் எடுத்தோம் ஃபர்ஸ்ட். ஸோ அப்படி எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் 2% எடுத்தோம், அப்புறம் 3%, 7%, 11% வரைக்கும் ரிட்டர்ன் எடுத்தோம். 12% வரைக்கும் நாங்கள் மொத்த போர்ட்போலியோல சில்வர் எடுத்தோம். அப்புறம் கரெக்டாக டிசம்பர் மாதம் நாங்கள் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டு இப்போ 5.5% தான் சில்வர் வச்சிருக்கோம். ஏன்னா சில்வரோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது இன்ஃபுளுசஸ் வேல்யூயா இருக்க மாதிரியே ஒரு தோற்றம் இருக்கிறதுனால ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் கரெக்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. சில்வர் இதுக்கு மேலே ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். ஸோ அடுத்த இது வாங்க, அடுத்த ஸ்லைடு. ஸோ இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து மல்டி அசெட் வேணும் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா, அதாவது வேர்ல்டுல ஒவ்வொரு கிரைசிஸ் நடந்தது நமக்கு தெரிஞ்சிருக்கு. 2008 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைசிஸ் நடந்தது. அமெரிக்கன் மார்க்கெட் விழுந்ததுனால இந்தியன் மார்க்கெட்டும் 60% வரைக்கும் விழுந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் கிரைசிஸ் யூரோப்பியன் யூனியன் நடந்தது. அது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கொடுத்தது. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொரோனா சுச்சுவேஷன் வந்தது 2020. அப்படி ஒரு சினாரியோ வந்தது. இப்படி எல்லா சினாரியோலையுமே பார்க்கும்போது எல்லா சினாரியோலையுமே நிஃப்டி என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இந்த கான்செப்ட்ல நமக்கு என்ன ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. வேர்ல்டு வைடு கிரைசிஸ் நடக்கும்போது நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 0.7 தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம ஃபண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது நம்ம ஃபண்டு மீன்ஸ் நாங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தது, இந்த மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்தது. அந்த டைத்துல கோவிட் டயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபண்டு அப்பயும் 3% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி 2015 கிரைசிஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மைனஸ்ல இருந்தது. ஸோ நம்மளுடைய ஃபண்டோட பேக் டெஸ்டிங் மாடல் 7% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி டெப்ட் கிரைசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அந்த டயத்துல 16% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, நம்மளுடைய ஃபண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்த இது போகுது. ஸோ எங்களுடைய கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு நார்மல் போர்ட்ஃபோலியோ கிடையாது. எங்களுடைய போர்ட்ஃபோலியோல டிவிடெண்ட் ஈல்டு கம்பெனிஸ் இருக்கு. ஸோ மல்டி அசெட்ல எங்களுடைய ஈக்விட்டி போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு நாங்கள் வச்சிருக்கோம். டிவிடெண்ட் ஈல்டு கம்பெனிஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஏன் டிவிடெண்ட் ஈல்டு கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு கம்பெனிஸ்ல மட்டும்தான் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ப்ரொமோட்டர்ஸ் அந்த டிவிடெண்ட் ஈல்டு கம்பெனிஸை வித்துட்டு போக மாட்டாங்க. ஸோ எவ்வளவு பெரிய மோசமான சினாரியோ வந்தாலும் ப்ரொமோட்டர்ஸ் வந்து அந்த ப்ரோக்கரேஜ்க்காக அந்த டிவிடெண்டுக்காக அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நெகட்டிவிட்டி கம்மியா இருக்கும். ஸோ டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ்ல ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா வந்து அவங்களுடைய இதை வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ்ல ப்ரொமோட்டர் ஸ்ட்ராங்கா உள்ள இருக்கும்போது கண்டிப்பா மார்க்கெட்ல அதோட ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் குறையும். அதன் பேஸ் பண்ணி தான் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், டிவிடெண்ட் ஈல்ட் ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டா நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த போர்ட்ஃபோலியோல நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இந்த ஸ்டாக்ஸ் மொத்தத்திலையுமே 2% வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிவிடெண்ட் வந்து இயர் ஆன் இயர் வந்து 2% வந்து 2.5% டிவிடெண்ட் கொடுத்துருவோம். மார்க்கெட் வித்தவுட் மார்க்கெட் கரெக்ஷன் 2.5% நமக்கு டிவிடெண்ட் கிடைச்சிடும். இது போக கோல்டு அண்ட் சில்வர் அண்ட் நாங்கள் டெப்ட் ஃபண்ட்லயும் ஒரு 10% வச்சிருக்கோம். இதோட மொத்த ரிட்டர்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேர்த்து கிடைக்கும் போது நமக்கு மினிமம் 4% வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் டிஃபால்ட்டா ஒரு ரிட்டர்ன் கிடைச்சிடும். வித்தவுட் மார்க்கெட் ஏற்பத்திலே இல்லாமல் நமக்கு கிடைச்சிடும். அப்படி பார்க்கும்போது இந்த டிவிடெண்ட் ஈல்டிங் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒரே மல்டி அசெட் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபண்ட் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் 1 இயர்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வந்து சில்வரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம், கோல்டே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம். கோல்டு சில்வர் 21% வச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 21%ல சில்வர் மட்டும் 11% இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில்வரை மெல்ல குறைச்சி 8.5%. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5.5% சில்வர் வச்சிருக்கோம். அண்ட் தென் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8% வச்சிருக்கோம். கரண்ட்லி 12% மட்டும்தான் நாங்கள் கோல்டு அண்ட் சில்வர் வச்சிருக்கோம். 21% வந்து நாங்கள் வந்து சில்வரையும் கோல்டையும் நாங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். அதாவது 2வது முக்கியமான காரணம் கோல்டு ஏறினதுக்கு மக்கள் மட்டும் வாங்கினது கிடையாது. உலக லெவல்ல எல்லா அரசாங்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அதிகமாக வாங்கினாங்க. குறிப்பா வந்து பிரிக்ஸ் கண்ட்ரிஸ், பிரிட்டிஷ், ரஷ்யா, இந்தியா, இட்டாலி இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாலருக்கு அகேன்ஸ்டா வந்து ஒரு வர்த்தகத்தை கிரியேட் பண்றதுக்காக ஸோ ஒரு டாமினேட் பண்ணணும்னா நம்ம கிட்ட கோல்டு ரிசர்வ் இருக்கணும். ஒரு புது காயினை கிரியேட் பண்ணணும்னா கோல்டோட ரிசர்வ் வந்து ஸ்ட்ராங்கான ரிசர்வ் இருந்தால் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா முதல்ல டாலர் வந்த வரலாறு அப்படித்தான்.
ஸோ கோல்டுக்கு அகேன்ஸ்டாக தான் டாலரை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கரன்சியை நம்ம உருவாக்கணும்னா கோல்டு நமக்கு வேணுன்றதுனால எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து லாஸ்ட் இயர் நிறைய கோல்டு வாங்கினாங்க. பட் இந்த வருஷம் கவர்மெண்டோட ப்ரொஜெக்ஷன் என்னன்னா, கவர்மெண்டோட அபிஷியல் ப்ரொஜெக்ஷன் இந்த வருஷம் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல ஆக்சுவலா. ஏன்னா லாஸ்ட் இயர் 4 இயர்ஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கோல்டு சாவரின் பாண்ட் அப்படின்னு ஒரு பாண்டு கொண்டு வந்தாங்க. இந்த பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3% இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு கோல்டு பிரைஸோட ஹைக்கும் சேர்த்து கொடுத்தாங்க. அந்த பாண்டு மூலியமா தான் நிறைய தங்கங்கள் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தாங்க. இப்போ அந்த பாண்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ அந்த பாண்ட் எக்ஸ்பைரி ஆனதுனால இந்த பாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா கோல்டை வந்து விற்க வேண்டிய சினாரியோல இப்ப கவர்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த பாண்டு வாங்கின எல்லா மக்களும் கவர்மெண்ட் வந்து கோல்டு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ அதனால இப்ப இருக்க சினாரியோக்கு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்டை இனிமே இந்த வருஷம் வாங்க போற பிளான் கிடையாது. ஸோ மாற்றாக கோல்டை விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால மேஜர் கண்ட்ரீஸ்ல எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட சேம் ஸ்டாண்ட் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கினதுனால தான் இந்த அளவுக்கு மார்க்கெட்ல கடகடகடன் தங்கமும் வெள்ளியும் ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒன்ஸ் கவர்மெண்ட் வாங்குறத ஸ்டாப் பண்றாங்கன்ற பட்சத்துல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோட வெள்ளியோட விலையில கரெக்ஷன் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குறிப்பா வெள்ளியில பெரிய கரெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் வெள்ளியை நாங்க படிப்படியா குறைச்சிட்டோம். இன்னும் குறுகிய காலத்துல வெள்ளியை வந்து நாங்க முற்றிலும் குறைச்சிட்டு தங்கத்துக்கு நாங்க ஸ்விட்ச் பண்ணிடுவோம் எங்களுடைய ஃபண்ட்ஸை. ஸோ அப்படி பார்க்கும்போது குளோபல் சினாரியோஸ்ல இப்போதைக்கு வந்து டிஃபென்ஸை வந்து பாத்தீங்கன்னா மேஜரா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையுமே வந்து ஒரு போர் பதற்றம் வந்து ட்ரம்ப் மூலியமா நடந்ததுனால இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு. பட் நேற்று வந்து பாத்தீங்கன்னா வந்து நியூஸ் படி அவர் வந்து யூரோப்புக்கு எந்த டேரிஃபும் போடல அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை கொடுத்திருக்காரு. இந்தியாவுக்கு கூட ஒரு சிறந்த டீலை நாங்க வந்து பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை கொடுத்திருக்காரு. அதனாலதான் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் பாத்தீங்கன்னா ஸ்பீடா மேல ஏறிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட் தொடக்கத்திலே 250 பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டு நிஃப்டி இப்போ கரண்ட்லி 150 பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ல வந்து 140 பாயிண்ட் பிளஸ்ல வந்து நிக்குது ஆக்சுவலா. மார்க்கெட் வந்து இந்த இறக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹையில இருந்து இப்போ வரைக்கும் இறங்குறது கிட்டத்தட்ட 6.5% வந்து லார்ஜ் கேப் மட்டும் இறங்கி இருக்கு. மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பாத்தீங்கன்னா 9%, 9.5% வரைக்கும் இறங்கி இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற நேரத்துல இந்த மாதிரியான பதட்டமான சினாரியோஸ் இன்னும் கொஞ்சம் நடக்குமா தொடருமா அப்படின்ற பதட்டம் மக்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த மல்டி அசெட் ஃபண்ட் வந்து ஒரு மிகச்சிறந்த கான்செப்டா இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா மறுபடியும் ஒரு பதட்டம் உருவாகும் போது மறுபடியும் ஒரு சுச்சுவேஷன்ல கண்டிப்பா மார்க்கெட்டுக்கு ஒரு வாலட்டாலிட்டி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடந்த 2 வருஷமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ட்ரம்போட ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே மார்க்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு 3 வருஷம் ஆட்சி காலம் அவருக்கு இருக்குன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்படின்னு இருக்கப்ப இனிமே எந்த இஷ்யூவும் வராதான்னா கண்டிப்பா நம்மளால உறுதி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு பிரசிடென்ட் வந்து இந்த அளவுக்கான ஒரு மாற்று பேச்சுவார்த்தையில ஈடுபடுவார் நம்மளால கணிக்க முடியாது. ஸோ அதோட ரியாக்ஷன்ஸ் மார்க்கெட்ல இருக்குன்ற ஒரு பயம் பதட்டம் இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம ஈக்விட்டிலையும் பணம் பண்ணணும். ஏன்னா ஈக்விட்டியும் வேல்யூவேஷன் கம்மியா இருக்கு. லார்ஜ் கேப் தன்னுடைய லாஸ்ட் 10 இயர் வேல்யூவேஷன்ல பாத்தீங்கன்னா கரண்ட்லி வந்து 24 ரூபாய் இருக்கக்கூடிய பிஇ வேல்யூவேஷன் 22 ரூபாய் இருக்கு. கிட்டத்தட்ட 2 ரூபாய் கம்மியா இருக்கு. ஸோ லார்ஜ் கேப்ஸ் ஆர் பெஸ்ட் வேல்யூவேஷன். ஸ்மால் கேப் ஆல்ரெடி அண்டர் வேல்யூ தான் இருக்கு. 32 ரூபாய் இருக்க வேண்டிய லாஸ்ட் 10 இயர் வேல்யூவேஷன் 28 ரூபாய் 29 ரூபாய் இருக்கு. மிட் கேப் இப்பதான் ஆக்சுவல் வேல்யூவேஷனுக்கு வந்திருக்கு, கரெக்டான வேல்யூவேஷனுக்கு வந்திருக்கு. ஸோ இது கரெக்டான டைம் டு இன்வெஸ்ட். பட் இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த உலக பதற்றத்தோட ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனோட பாதிப்பு மனதுக்குள்ள இருக்கிறதுனால அப்ப நம்ம என்ன செய்யணும், ஈக்குட்டியை நம்ம எடுக்கணும், இந்த கோல்டையும் நம்ம எடுக்கணும், சில்வரையும் நம்ம எடுக்கணும். இனிமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்கணும்னா அதை வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபண்டு மூலியமா தான் எடுக்கிறது மிகச்சிறந்த வழியா இருக்கும். ஏன்னா ஒரு கட்டத்துல ஈக்குட்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், வேல்யூவேஷன் கம்மியா இருக்கு, நம்ம டைரக்டா ஒரு ஈக்குட்டில இன்வெஸ்ட் பண்றதுமே நமக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்குது. இல்ல நம்ம வந்து கோல்டு அண்ட் சில்வர் நல்லா ரேலி ஆயிடுச்சு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைச்சாலும் அதிகமா ரிட்டர்ன் கொடுத்ததுனால லாஸ்ட் 2 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஒரு எந்த ஒரு கேட்டகரியுமே கரெக்ஷன் சந்திக்கும்ன்ற ஒரு பதட்டமும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம ஃபண்ட் மேனேஜர் கையில விட்டுறது பெஸ்ட். மல்டி அசெட் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்ட் ஃபார் த ஃபண்ட் மேனேஜர்ஸ். ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸால இங்க எல்லா சாய்ஸஸும் பண்ண முடியும். எப்படி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குட்டியோட அலோகேஷனை குறைச்சி டெப்டோட அலோகேஷன் மூலியமா சேஃப்டி பண்றாங்களோ அதே மாதிரி இங்கேயுமே ஈக்குட்டியோட அலோகேஷனை குறைச்சி டெப்ட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் காம்போவை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரியல் எஸ்டேட்ஸ்லயுமே ரிட்ஸ் அண்ட் இன்விட்ஸ் சொல்லுவாங்க, அதுலயுமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால மல்டி அசெட் உங்களுக்கு அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த மல்டி அசெட் இருக்கு. ப்ரோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இந்த மல்டி அசெட்டோட ரிட்டர்ன் வந்திருக்கும். இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஃபண்டு கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த 1.5 வருஷத்துல
லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 19% இதில் கொடுத்துருக்கோம். ஆனால் அப் டு டேட் வந்து இன்னைக்கு ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா 21% நாங்கள் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மல்டி அசெட் ஃபண்டு லாஸ்ட் 1 இயர் 6 மாதம் 3 மாதம் 3 மந்த்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 ரேட்டிங்கில் நாங்கள் இருக்கோம். ஸோ இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 28 ஃபண்ட் இருக்குது. இந்த 28 ஃபண்டில் நாங்கள் டாப் 5 ரேட்டிங்கில் இருக்கோம். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த ஃபண்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஏன்னா மக்களோட மனநிலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ற ஒரு டவுட்டோட இருக்குது. அந்த டவுட்டை நம்ம போக்கணும்னா நம்ம வந்து அதை ஃபண்ட் மேனேஜர் சாய்ஸில் விடுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு மல்டி அசெட் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மிகச்சிறந்த வாய்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ வேற யாருக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? இந்த ஃபண்டில் யாராவது கேள்விகள் இருக்குங்களா? அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நான் வந்து பியர் ஆவரேஜோட நாங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஃபண்ட் பண்ணிருக்கோம்ன்றதையுமே நாங்க கொடுத்துருக்கோம். பியர் ஆவரேஜோட 1 இயர்லையும் பாத்தீங்கன்னா 19% கொடுத்துருக்கோம். பியர் ஆவரேஜ் வந்து 16% தான் கொடுத்துருக்கு. நாங்க வந்து 19% கொடுத்துருக்கோம் 1 இயர் ரிட்டர்னு. 6 மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா பியர் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 6.5% கொடுத்துருக்கு. நம்மளுடைய ஃபண்டு 10% கொடுத்துருக்கு. 3 மாசத்துலயுமே பியர் ஆவரேஜஸ் வெறும் 6.5% கொடுத்துருக்கு. நம்மளுடைய ஃபண்டு 9.5% கொடுத்துருக்கு. 1 மந்த்ல பாத்தீங்கன்னா பியர் ஆவரேஜஸ் 1.25%, நம்ம ஃபண்டு 2.5% கொடுத்துருக்கு. ஸோ எல்லா பீரியட்லயுமே 1 மந்த் 3 மந்த் 6 மந்த் 1 இயர் கடந்த 1 இயர் ஒரு வருஷ பீரியட்ல எல்லா டயத்துலயுமே எங்களுடைய ஃபண்ட் தான் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பியர் ஆவரேஜ் மீன்ஸ் நான் சொல்றது மல்டி அசெட்ல இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிஸோட ஃபண்டோட மொத்த ஆவரேஜ் ரிட்டர்னை விட நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 4% 5% நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மல்டி அசெட்டை இப்ப இந்த டயத்துல ஏன் சொல்ல வரேன்னா மக்களுடைய பதட்டமான சினேரியோக்கு மக்களுக்கு எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தாராளமா அவங்க இந்த மல்டி அசெட் மாதிரியான ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கடந்த 1 இயர்ல மார்க்கெட் கொடுத்த ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இயர்லி 10% கொடுத்துருக்கு. நம்ம என்னதான் நெகட்டிவ்னு பேசினாலும் மார்க்கெட் 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் வெளியே போறாங்கன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பதில் என்னன்னா நாம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். லாஸ்ட் 3 வருஷத்துல மட்டுமே எஃப்ஐஎஸ் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் கோடி வெளியே போயிருக்காங்க. கடந்த 3 வருஷத்துல எஃப்ஐஎஸோட பணம் வெளியே போனது கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி வெளியே போயிருக்கு. இந்த 3.5 லட்சம் கோடி வெளியே போயுமே இந்த 3 வருஷத்துல மார்க்கெட்டோட ரிட்டர்ன் ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா 25% அப்சல்யூட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மார்க்கெட் இந்த 3 வருஷத்துல. ஸோ ஈவன் ஃபாரின் இன்ஃப்ளோஸ் வெளியே போய்கிட்டே இருந்தா கூட டொமஸ்டிக் இன்ஃப்ளோஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனாலதான் மார்க்கெட்டை நம்ம இந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சி நிப்பாட்டி வச்சிருக்கோம். இந்நேரம் எஃப்ஐஎஸோட அவுட் ஃப்ளோக்கு 2009-10 மாதிரியான சினாரியோ இந்தியாவில் இருந்திருந்தோம்னா இந்நேரம் 20% மார்க்கெட் காலியா இருக்கும். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் டாப்ல இருந்து இப்போ வரைக்கும் வெறும் 6% தான் மார்க்கெட் விழுந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட் தாக்கு பிடிக்குது. ஜனவரி மாசம் மட்டுமே 27,000 கோடி எஃப்ஐஎஸ் வெளியே போயிருக்காங்க இந்த 15 நாள் 20 நாளுக்குள்ள மட்டுமே. ஸோ அந்த அளவுக்கு எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே போனாலும் இப்போ டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட இன்ஃப்ளோ ஜாஸ்தியா இருக்கு. கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி மட்டுமே 81 லட்சம் கோடி வந்து பாத்தீங்கன்னா மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டுமே. இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? வெள்ளியை பத்தி, தங்கத்தை பத்தியோ, மார்க்கெட்டை பத்தியோ, ஸோ வேற ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தியோ, மியூச்சுவல் ஃபண்ட் அசட் கிளாஸஸை பத்தியோ ஏதாவது டவுட் இருந்தா தாராளமா யாராவது கேள்வி இருந்தா கேட்கலாம். யாருக்காவது அது கேள்விகள் இருக்கா? நண்பர்களே, கேள்விகள் யாருக்காவது இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே, ராஜ்குமார் சொல்லுங்க சார். எனக்கு சில கேள்விகள் இருக்கு. கஸ்டமர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கேட்கிறேன். கேளுங்க சார்.
இப்போ இந்த ஃபண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்களா? இல்ல வந்து 4 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அசெட்ஸ் இருக்கிறதுனால 4 டிஃபரெண்ட் கண் டைப் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா சார். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி, டெப்ட் மற்றும் கோல்டு அப்படின்ற ஒரு அசட் கிளாஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டிக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜரும், கோல்டு அண்ட் சில்வரை பாக்குறதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜரும், டெப்ட்டுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜரும் இருப்பாங்க. 3 ஃபண்ட் மேனேஜர் இதுல இருக்காங்க ஆக்சுவலா. அண்ட் இந்த ஃபண்டுல இருக்கிற இந்த டிஃபரெண்ட் அசெட் இருக்கு இல்லையா? அது வந்து ஃப்ளெக்சிபிளா இல்ல வந்து ஃபிக்ஸடா? நோ சார், இட்ஸ் ஃபிளெக்சிபிள் தான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பேன். நீங்க குணா ப்ரோ இதோட ஃபர்ஸ்ட் பேஜ் கொண்டு போங்க. இந்த பிடிஎஃப் ஓட ஃபர்ஸ்ட் பேஜ். இது எந்த மாதிரியான கலவையில வந்து பாத்தீங்கன்னா இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு, என்ன மாதிரியான அசட் அலோகேஷன் வந்து இதை எடுத்துக்க முடியும் ஒரு ஃபண்ட் மேனேஜர்னா. ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் 35 to 80% ஈக்விட்டி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதாவது மினிமம் 35% ஈக்விட்டி வச்சுக்கிட்டேன்னா நான் அட்லீஸ்ட் வந்து கமாடிட்டியை வந்து பாத்தீங்கன்னா 50% வரைக்கும் கூட கொண்டு போகலாம். கோல்டு அண்ட் சில்வர் 50% வரைக்கும் கூட கொண்டு போகலாம். பட் எங்களுடைய ஃபண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈக்விட்டி டாக்ஸேஷனுடைய ஃபண்டு. ஸோ ஒரு ஈக்விட்டி டாக்ஸேஷனுடைய ஃபண்டு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 65% கண்டிப்பா ஈக்விட்டியில வச்சிருக்கணும். அப்பதான் அது ஈக்விட்டி டாக்ஸேஷன் ஃபண்டா இருக்க முடியும். ஏன்னா டெப்ட் டாக்ஸேஷன்ல வரப்போ உங்களுக்கு வந்து இது டாக்ஸேஷன் அதிகமா இருக்கும். லெஸ் தென் 1 இயர்க்கே வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 30% டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கவங்களுக்கு 30% டாக்ஸ் அப்ளிகபிள் ஆயிடும். ஸோ மோர் தென் 3 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் டெப்ட்ல வந்து 20% டாக்ஸ். இதுவே ஈக்விட்டில வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1 இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 20% டாக்ஸும், லெஸ் தென் கிரேட்டர் தென் 1 இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 12% டாக்ஸும் இருக்கு. அந்த 12% டாக்ஸ்லயுமே 1.25 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ ஈக்விட்டில. ஸோ ஈக்விட்டில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ண முடியும்ன்றதுனால நாங்க ஈக்விட்டி ஃபண்ட்ல டாக்ஸேஷனும் நமக்கு கம்மியா கிடைக்கிறதுனால நாங்க ஈக்விட்டி கேட்டகரியா இதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ 65% ஈக்விட்டி வச்சுக்குவோம். 35%ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு, சில்வர் அண்ட் இந்த பாண்ட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இதுல கோல்டு வந்து நாங்க கடைசியா 21% வரைக்கும் ஹையஸ்ட் கொண்டு போனோம். சில்வரும் கோல்டும் சேர்ந்த கலவையா. ஸோ அதுக்கப்புறம் சில்வர்ல வந்து பாத்தீங்கன்னா 13 வச்சிருந்தோம். இப்போ 5.5% குறைச்சிட்டோம். இந்த மாசமும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். லாஸ்ட் மந்த் வரைக்கும் 8% இருக்கு. லாஸ்ட் மந்த்ல ஒரு 3% ப்ராஃபிட் புக் பண்ணி இந்த மாசமும் அது 5.5% குறைச்சிருக்கோம். ஓகே நண்பர்களே, வேறு கேள்விகள் எதுவும் இருக்குங்களா? ஓகே ராஜ்குமார், சொல்லுங்க சார் ப்ளீஸ். எனக்கு இன்னும் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. சொல்லுங்க சார். இந்த ஃபண்ட்ல வந்து கேஷ் ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்களா இல்ல வந்து? எஸ் எஸ் சார், கேஷ் ரிசர்வ்ட வந்து நாங்க டெப்ட் போர்ஷன்ல நாங்க சேர்த்திருக்கோம். கேஷ் ரிசர்வுமே வச்சுக்குவோம். ஸோ கரண்ட்லி நாங்கள் டெப்ட் அலோகேஷன் 10% வச்சிருக்கோம். கேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 4%, 4.5% தான் மேக்ஸிமம் வச்சுக்குவோம். அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு டெப்ட் ஆல்ரெடி இருக்கிறதுனால தேவைப்படும் போது நாங்கள் டெப்டை கூட வித்துட்டு ஈக்விட்டியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். அண்ட் இப்போ இந்த ஃபண்ட் வந்து இந்த டெப்ட் அலோகேஷன்ஸ் அண்ட் ஈக்விட்டி அலோகேஷன்ஸோட அந்த பர்சன்டேஜ்ல நீங்க பண்ற அந்த சேஞ்சஸ்ன்றது மார்க்கெட் இப்போ வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல விழுகுது. ஆமா ஆமா ஆமா. ஷார்ட் பீரியட்ல அந்த அலோகேஷனை மாத்துவீங்களா இல்ல வந்து லாங் டேர்மா மட்டும்தான் எடுத்துப்பீங்களா? சார் சாரி சார், சரியா கேட்கல சார். நண்பர்களே மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். யார் மியூட் பண்ணாம இருக்கா? ஓகே ராஜ்குமார் நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார், என்ன கேட்டீங்க சார்? இல்ல ராஜ்குமார், இதோட அலோகேஷன்ஸ் மாத்துறதுன்றது இப்ப ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி இருக்குமா இல்ல மார்க்கெட் வொலட்டாலிட்டிக்கு ஏத்த மாதிரி பண்ணுவீங்களா? சார் இப்போ மார்க்கெட் வொலட்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேஞ்சஸ் பண்ணுவோம். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சில்வரை வந்து ஒரு ரோல் பிளேவாக எடுத்தோம். அப்படி தான் சில்வரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதில் ப்ராஃபிட்டும் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நம்ம அப்படியே ஈக்விட்டி போர்ஷனுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் நடக்கும். அதே மாதிரி ஈக்விட்டியில் ப்ராஃபிட்ஸ் நடந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆகி சப்போஸ் கோல்டு அண்ட் சில்வர்ல கம்மியாச்சுன்னா அதுல வரும். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து இந்த ஃபண்ட்ல மட்டும் தான் நடக்கும். அதனாலதான் இந்த ஃபண்ட் வந்து முக்கியமா நம்ம வந்து எல்லா டயத்துக்கும் பெஸ்ட் ஃபண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஓகே, சிறப்பு. ஆம், நண்பர்களுக்கு கேள்விகள் இல்லைன்னா நான் இந்த மீட்டிங்கை நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். ஓகே நண்பர்களே, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேட்டகரி அப்படின்றது எல்லா வகையான எல்லா முக்கியமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்களும் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஃபண்டு வகை. ஏன்னா இந்த ஒரு ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வழியா நம்ம பல்வேறு நிதி வகைகளில் நம்ம முதலீடு செய்வதை உறுதிப்படுத்துகிறோம். அதே மாதிரி மார்க்கெட் எந்த ரிஸ்க் இருந்தாலும் இது ஃபண்டை பெரிய அளவில் பாதிக்காது. ஏன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் கோல்டு, சில்வர், அதே மாதிரி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அண்ட் கேஷாகவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதனால் மிகப்பெரிய நெருக்கடி அப்படின்றது நமக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வராது. ஸோ இதை புரிந்து கொண்டு நீண்ட கால நோக்கில் முதலீடு செய்பவர்கள் அல்லது ஒரு 3 வருஷத்துல நான் காசை எடுத்துருவேன் அப்படின்ற ஒரு குறுகிய காலத்துல முதலீடு செய்கிறவங்களுக்கும் இது ஒரு பாதுகாப்பான திட்டமாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு 3 வருஷத்துக்கு கீழே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது காம்பவுண்டிங்கோட ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறதுனால பெரிய ரிட்டர்ன்ஸை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்கலாம். அப்படியான நிலையில் இந்த ஃபண்டு அந்த டீசெண்டான ரிட்டர்ன்ஸ்க்கு கேரண்டி கொடுக்குது. மற்ற ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட்டோட வொலட்டாலிட்டி அப்படி இருக்கும். கடந்த செப்டம்பர் மாதம் பீக்கில் தொட்டப்ப யாராவது லம்சமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதில் கண்டிப்பாக மாட்டியிருப்பாங்க. நிஃப்டி இந்த மாதிரியான ஃபண்டில் போட்டுருந்தா மாட்டியிருப்பாங்க. பட் இந்த ஃபண்டு நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஸோ இது எல்லா காலத்திற்குமான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ ஈக்விட்டி ஃபண்டை மார்க்கெட் கீழே இறங்கி இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். டெப்ட் ஃபண்டை மார்க்கெட்டு உச்சத்தில் இருக்கும்போது ஃபண்டை அதாவது ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு டெப்டில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போனாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போனாலும் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஏன்னா இது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு வண்டிக்கு 4 சக்கரங்கள் இருக்கு. அந்த 4 சக்கரங்கள் ஏதாவது ஒரு சக்கரத்தில் சின்னதாக ஒரு பிரச்சனை இருந்தால் கூட நம்ம அந்த வண்டியை பக்கத்தில் இருக்கிற டயர் கடைக்கு இழுத்துட்டு போகிற அளவுக்கு நம்ம ஓட்டிட்டு போயிட முடியும். அந்த மாதிரி தான் இந்த ஃபண்டுமே. இதில் சப்போர்ட்டுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃபண்டில் ரிஸ்க்குன்றது மற்ற ஈக்விட்டி ஃபண்டோட கம்பேர் பண்ணும்போது குறைவு. ஸோ இதில் முதலீடு செய்வது நிச்சயமாக நல்ல ஒரு யோசனை. அதுவும் குறிப்பாக இந்த சமயத்தில் மார்க்கெட்டு ஒரு மாதிரி சைட்வே ட்ரெண்டில் போகுது. என் கையில் ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குது, நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் இந்த ஃபண்டை தான் கொடுத்தோம். இப்போ மார்க்கெட்டு ஒரு மாதிரி சைட்வேல திரும்பி ஒரு டேக் ஆஃப் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் சைட்வேல புல் பண்ணி இழுத்துட்டு வந்திருக்காரு நம்ம டொனால்ட் ட்ரம்ப். அதனால கொஞ்ச நாள் இப்படி தான் இந்த ஃபண்டில் போகிறது தான் சேஃபு. மார்க்கெட் ஒரு ஸ்டெடி எடுத்து 26,250 தாண்டி மேலே போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த சமயத்தில் ஃபுல் ஈக்விட்டி ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இந்த சமயத்தில் நமக்கு நம்மளுடைய முதலீடு பாதுகாப்பாக இருப்பதற்கு இதுதான் சரியான வழி. இன்னொரு வழி கூட பண்ணலாம். இந்த ஃபண்டில் இப்போ லம்சமாக கையில் இருந்துச்சுன்னா இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு
ஒரு மார்க்கெட் ஒரு ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் அந்த ஃபண்டுக்கு எஸ்டிபி பண்ணி கூட புத்திசாலித்தனமா நம்ம முதலீடு செய்யலாம். ஸோ இது மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. உங்களுக்கு இது போன்ற ஆலோசனைகள் தருவதற்கும், உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ வந்து ஆ சரியான திசைகளில் முதலீடு செய்து உங்களுடைய வருவாயை அ என்ன சொல்றது? உறுதிப்படுத்துவதற்கும், நீங்க எங்க நம்மளுடைய நிறுவனத்தை நீங்கள் அணுகலாம். நம்மளுடைய அ இந்த டீம் வந்து இதுவரைக்கும் கஸ்டமர்ஸுக்கு தொடர்ந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ட தான் தொடர்ந்து குடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தேவையான ஃபண்ட் எதுன்னு அனலைஸ் பண்ணி, அத நாங்க அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுனால தான், அ கஸ்டமர்ஸ் வந்து இன்னமும் எங்கள வந்து நெறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, இந்த மாதிரியான ஒரு நல்ல சர்வீஸ் குடுக்கக்கூடிய ஒரு அ டீமோட நீங்களும் பங்கெடுத்துக் கொண்டு, அ உங்களுடைய முதலீடுகளை பெருக்குவதற்கு இது ஒரு வாய்ப்பா பாருங்க. நம்மளுடைய குழுவோட நம்பர் உங்களுக்கு தெரியும். 8220230035. அதே மாரி இந்த சந்திப்புகள் தொடர்ந்து வர்ற வாரங்களில் நடக்க இருக்கிறது. அந்த அனைத்து சந்திப்புகளிலும் கலந்து கொள்ளுங்கள். தனிமனித பொருளாதார அறிவை வளர்த்துக் கொள்வது மிகவும் அவசியம். ஸோ கலந்து கொண்ட அனைவருக்கும் உங்களுடைய குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். Thank you, sir. Thank you for the opportunity, sir. Thank you. தேங்க் யூ ராஜ்குமார். உங்களுடைய இந்த ஃபண்ட் உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். நாங்க இந்த ஃபண்டுகளை எங்களுடைய கஸ்டமருக்கு கொண்டு போறோம். அவங்க நிச்சயமா இதுக்கு ஒரு நல்ல முதலீடுகளை செய்வார்கள் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நன்றி. Thank you. Thank you, sir. Thank you.